இப்போ நம்ம ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைஸ்னோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஏறக்குறைய 65 to 70. அதனோட மாவு சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 28 கிராம் கார்ப்ஸ். இது வந்து 100 கிராம்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனால் மாம்பழத்தோடது வந்து பார்த்தீங்கன்னா 50 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். அரிசி 100 கிராம் எடுக்கிறத விட மாம்பழத்தில் கம்மி கிளைசிமிக் இண்டெக்ஸ். நம்ம அரிசியை விட மாம்பழம் வந்து யூஸ் பண்றதுல இல்லம்மா, நம்ம சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு சக்கரை பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க வந்து இதை பத்தி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு 300 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம தோராயமா வைக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களோட சுகர் லெவல் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ப்ரோஸ்பெண்டில்னு சொல்லுவாங்க, அது தோராயமா 3 to 350 இருக்கு, ஒரு 300 இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. அப்போ அவங்க என்ன பண்ணும், 100 கிராம் சாதம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு 50 கிராம் சாதம் எடுத்துக்கலாம், ஒரு வாழைப்பூ ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம், 100 கிராம் மாம்பழம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாப்பாடை கட் பண்ணிடலாம், கட் பண்ணிட்டு ஒரு பெரிய மாம்பழம் ஒரு 200 கிராம் மாம்பழமே இருந்தா கூட, இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோமா, 200 கிராம் மாம்பழமே எடுத்து கூட 2 பொரியல் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அது அப்போ வந்து நீ கார்ப்ஸ் மாவு சத்து இதுல இருந்து வர்றது மட்டும் போதும், உனக்கு சாப்பாடு தனியா தேவையில்லை. நீ என்ன பண்ணு, உனக்கு ரொம்ப ஆசை இருக்கு மாம்பழம் சாப்பிடு, தாராளமா சாப்பிடு. ஒரு மாம்பழம் எடுத்துக்கோ, 2 பொரியல் எடுத்துக்கோ. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு காலையிலயும் மாம்பழம் வேணும், எனக்கு நைட்டும் மாம்பழம் வேணும், சிலருக்கு ஆசை வரும் இல்லையா? அப்ப எனக்கு சாப்பிட இன்னும் ஆசை, அப்ப தாராளமா சாப்பிடு. காலையில ஒரு மாம்பழம் எடுத்துக்கோ, காலையில பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடு, ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு கூட ஒரு பொரியல். எப்பயுமே சர்க்கரைக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எப்பயுமே 1:1 டயட் எடுக்க சொல்லுவோம்.